ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஈஸியான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற வெங்காயம் மட்டும் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம். மேலே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக, அதே நேரம் உள்ளே ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, அதே நேரம் சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி. சாயங்கால நேரம் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு டீ கூட சூடாக சாப்பிட்றதுக்கு இதை செய்து கொடுத்திங்கன்னா ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்காது, பூராத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி செய்து கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். டீ கூட ஒரு பக்காவான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஒரு டீ கடை போண்டா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே நேரம் வெங்காயம் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். கூடவே காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் பிசைய வெங்காயத்துலேருந்து தண்ணி நல்லாவே ரிலீஸ் ஆகும். இது நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட நல்லா அப்சர்வ் ஆகி வரும். அதே நேரம் வெங்காயம் கொஞ்சம் முழுசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிசையும் போதே நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் போண்டாவோட தனித்தனியாக நல்லா லேயராக வெங்காயம் வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா மாவு ஐட்டம் ஒன்றா சேர்த்துடலாம். மைதா 1 கப் அளவு சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 பிஞ்ச் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வனஸ்பதி, அதாவது டால்டான்னு சொல்லுவோம், அது இருந்ததுனால சேர்த்துக்கலாம். டீ கடையிலலாம் போண்டா செய்யும்போது பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் செய்வாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மைதா மாவு வேண்டான்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட 1 கப் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். மாவோடு சேர்த்து பிசையும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரே தான் சேர்த்துற வேண்டாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் அடுத்த ரவுண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா போண்டா அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. மாவோட பக்குவத்தை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடுங்க. அதனால் கரெக்டான பிசைகிற கன்சிஸ்டன்சி மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கையில் எடுத்து இப்படி லைட்டாக உருண்டை பிடிக்க வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சைடில் தண்ணி வச்சுக்கலாம். கையை தண்ணியில் நல்லா நனைச்சிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னாலும் சும்மா அப்படியே கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துடலாம். கடாயில் கொள்கிற அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. மாவு சேர்க்கும்போது எண்ணெய் ஹை ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகிருக்கணும். மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு செய்யக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா லைட்டாக எண்ணெய் குடித்து சவச்சவான்னு ஆகிற மாதிரி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு கருகி வந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும். அது மாதிரி கடாயில் மாவை சேர்த்த உடனே பரட்டி விட வேண்டாம். ஒரு 20 செகண்ட் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா திருப்பி விட்டிங்கன்னா இன்னொரு சைடும் குக் ஆகி வந்துடும். ஒரு செட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 60 செகண்ட்குள்ளேயே, அதாவது 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் மட்டும் விட்டுறக்கூடாது, வெங்காயம் கருகிடும். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக டேஸ்ட்டில் மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது டீ கூட மட்டும் இல்லைங்க, வெறுமனே ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரம் சைடிஷாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான சைடிஷாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். அதே நேரம் கை வச்சு அமர்த்தி பார்த்திங்கன்னா அவ்வளவு சாஃப்டாக அமைஞ்சு வந்துடும்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.